நான் நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். நீங்க 25 பவுன் போடுறேன்னு சொன்னீங்க. அது எனக்கு என்னமோ ரொம்ப கம்மியா தெரியுது. நீங்க ஒரு 30 பவுன் போட்டுருங்க. சம்பந்தி, நீங்க கேட்ட 25 சவரனுக்கே நான் கடை வாங்கிட்டு இருக்கேன். இப்ப திடீர்னு வந்து 30 சவரன்னு கேட்டா என்னால முடியாது சம்பந்தி. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, பேசாம இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. சம்பந்தி, என்ன சம்பந்தி இப்படி சொல்றீங்க? நான் 3 பொண்ணை பெத்தவன். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கரை சேர்க்கறதுக்கு நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு கருணை காட்டுங்க சம்பந்தி. அந்த ஆள் ரொம்ப கெஞ்சுறான்டா, என்னடா பண்றது? அம்மா, ரொம்ப முரண்டு பிடிச்ச அந்த ஆள் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிட போறான். அப்புறமா வர்றதும் வராம போயிட போகுது. முதல்ல சரின்னு சொல்லு, மத்ததெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். சம்பந்தி, சொல்லுங்க சம்பந்தி. நீங்க இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டதுனால நான் ஒத்துக்கிறேன். ஆனா போடுறேன்னு சொன்னதையாவது ஒழுங்கா போடுங்க. அப்புறம் கல்யாண நேரத்துல வந்து இல்லன்னு கைய விரிச்சிங்க, அப்புறம் பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் கரெக்டா பண்ணிடுவேன் சம்பந்தி. சரி, நான் போனை வச்சிடுறேன். இந்தாடா வா. என்னாச்சு ரங்கநாதன்? ஒண்ணு இல்ல. கையெழுத்து போட்டுடலாம் இல்ல? அப்ப கையெழுத்து போடுங்க. இந்தாங்க. गणपतिकम् अवामहे कविं कवीनां भूमस्तवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नो दिभिश्चेदशादनं महागणपतये नमः। ओं जातवेदसे तु नवामशोमरातियतोणतः दिवेदः क्षणौ प्रगदुर्गाणि विश्वानावेविशन्तं दरिदादग्निः तामग्निवर्णान्तपषाजुलन्दिं वै रोशिनीं कर्मफलेषु दुष्टां दुर्गां देवीं शरणमहं प्रपद्ये सुदरशिदरशे नमः। अग्ने त्वम्बारख्यानद्योऽस्मान् सत्तुर्गाणि विश्वा பூஷ்ட பிரதேகுலான பர்பே பவாதோகாய தனயாகி சமந்தி கொஞ்சம் இப்படி வாங்க. ஜாதபேத சிந்தம் நநாபா துரிதாது புக்ஷே அக்னிய திருமண சாக்ரணானோ. நான் கேட்ட சீர்சனத்தி நகையெல்லாம் போடுவீங்களான்னு பயந்துகிட்டே இருந்தேன். பரவாயில்ல, எல்லாம் செஞ்சிருக்கீங்க. இந்த நகையெல்லாம் கவரிங் இல்லையே? சம்பந்தி, நாங்க பணங்காசு எதுவும் பெருசா இல்லாதவங்களா இருக்கலாம். ஆனா மத்தவங்களை ஏமாத்தி பழக்கம் இல்லாதவங்க. அப்போ நாங்க ஏதாவது போய் சொல்லி உங்களை ஏமாத்துறோமா? ஐயோ, நாங்க அப்படி சொல்லலங்க, ஒரு பேச்சுக்கு சொன்னோம். அதான பார்த்தேன். அக்கா, நீ கல்யாணம் முடிஞ்சதும் மாமா வீட்டுக்கு போயிடுவ. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் உன்னை பார்க்க முடியாம கஷ்டப்படுவோம். எனக்கும் தான் உங்களை விட்டு பிரிய ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், திண்டிவனம் என்ன தூரத்துல இருக்கு? பக்கத்துல தானே இருக்கு. நமக்கு அக்காவை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா போய் பார்த்துட்டு வந்துட்டு போறோம். அக்காக்கு நம்மள பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அக்கா வந்து பார்க்கட்டும். ஆமாங்கடி, அப்படியே அக்கா தங்கச்சி பாசத்தை பொழியறீங்க. என்னமோ ஊர் உலகத்துல அதிசயமா கல்யாணம் பண்ணிட்டு போற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஆமா, எங்க அக்கா அதிசயமா தான் கல்யாணம் பண்ணிக்க போறா. உங்களுக்கு என்ன வந்துச்சு? இல்ல நந்தினி, நான் ஏன் சொல்றேன்னா, மாலத்தியோட முதல் கல்யாணம் மண்டபத்துல நடந்துச்சு. அதுதான் நிலைக்காம போயிடுச்சு. இப்ப கோயில நடக்கிற 2வது கல்யாணமாவது நல்லபடியா நடந்து இந்த தாலியாவது அவ கழுத்துல நிலைச்சு நிக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்க சொன்னேன். வயசுல பெரியவங்க மாதிரியா பேசுறீங்க? ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்போ 4 நல்ல வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க.
இப்படி எல்லாம் அபசகுணமா பேசாதீங்க. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எப்படி எல்லாம் கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு தான் தெரியும். யதார்த்தமா தான் சொன்னேன். எல்லாத்தையும் தப்பா எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுற ஆள் நான் கிடையாதுமா. தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். போய் மனமேடைக்கிட்ட போய் நில்லுங்க போங்க. உனக்கு தான் நல்லா தெரியுமே அவங்க எப்பவுமே இப்படிதான் பேசுவாங்கன்னு. நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். அக்கா நீ கல்யாண பொண்ணு, கொஞ்சமாச்சும் சிரிக்கா. சிரிச்சாதான் அழகா இருப்ப, கொஞ்சமாச்சும் சிரிக்கா. அக்கா சிரிக்கா, நீ உம்மன் இருந்தா நல்லவே இல்ல. சிரி அக்கா சிரிக்கா. சிரி சிரி. மாப்ள யோ வேற அப்படியா நீ பாட்டுக்கு மேலே எங்களே ஆடிட்டு இருக்க. சரிம்மா. எப்படியா தலை சீவாங்க? சரி மாப்ள. யோ மாமா வேட்டி இடுப்புல நிக்க மாட்டேங்குதியா, நழுவுதியா? என்ன மாப்ள சரக்கு போட்டதான் வேட்டி ஆவறதுன்னு சொல்லுவ, சாதாரணமா வேட்டி ஆவறதுன்னு சொல்ற. என்ன சரக்கு போட்டியா? என்ன நக்கல? பட்டு வெஸ்ட் இடுப்புல நிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்க, நக்கல் பேசிட்டு இருக்க. பெல்ட் கட்டி இருக்கியா? அவுரியா? ஏன் மூஞ்சியா பாத்துட்டு இருக்க? பெல்ட் அவுரு. உனக்கு கெட்ட கெட்டுக்கு பெல்ட் வேற. ஏய் அந்த போன் எடு. ஏய் முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு வராம எங்க சுத்திட்டு இருக்க சுரேஷ்? நானா? நான் கோயிலுக்கு வெளியதான் இருக்கேன். நீ எங்க இருக்க? நான் கோயிலுக்குள்ளதான் இருக்கேன். உள்ள வா. ஐயோ, நான் இப்ப உள்ள வர முடியாது. நீ கொஞ்சம் வெளிய வா. ஏன் வர முடியாது? அது அப்படித்தான். உங்ககிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். கொஞ்சம் வாயேன். சரி நீ எங்க நிக்கிற? கோயிலுக்கு வெளியே அரசமர பிள்ளையார் இருக்கார் இல்லையா, அவர் கூட கடலை போட்டுட்டு இருக்கேன். நீ உடனே கிளம்பி வா. சரி நான் இப்ப வரேன். சுரேஷ் வெளியில நிக்கிறாரா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா கேட்டாங்கன்னா நான் இப்ப வந்துருவேன்னு சொல்லு. சரி. இவனுங்க இங்க என்ன பண்றானுங்க? மாப்ள இந்த மாலையை போட்டுக்க. யோ மாமா இங்க எதுக்கு மேல? அங்க போய் போட்டுக்கிறேன். இங்கதான் போடணும் மாப்ள அப்படின்னு ஒரு இது இருக்கு, போட்டுக்க சொல்ற மாப்ள. அட பாவிங்களா, இங்க நடக்க போற கல்யாணம் இவனுக்கு தானா? நமக்கெல்லாம் சொல்லவே இல்லையே. ஏ மாப்ள, சுந்தர் மாப்ள, என்ன மாப்ள நல்லா இருக்கியா? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன பண்ற? நீங்க என்ன பண்றீங்க? என்ன பங்காளி நீ எப்படி இருக்க? நீ வந்துட்டே இல்ல விளங்கிடும் சுத்தம். என்ன சுந்தரு, ஒரு கல்யாணமா? ஆமா அக்கா எங்க? என்ன சுந்தரு, உன்னோட சங்கதி எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த கல்யாணம் நடக்குதா இல்ல யாருக்கும் எதுவும் தெரியாதா? பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்கோ. இதை கூட்டு வா. ஓம் கணான அந்த்வா கணபதிக்கும் அவாமஹே கவிங்க கொஞ்சம் இப்படி வாங்க. போயிட்டு வா. ஜேஷ்டராஜ வள்ளி, பிரம்மணா நீ போய் மாலத்தியை போட்டு வா. சரி. ஸ்ரவணோ திபஸ்சேதசாதனங்கே ஸ்வாஹா ஸ்வாஹா. அக்காக்கு எப்பவுமே மாமா நினைப்புதான் இல்லக்கா?
அப்புறம் ஏய் ரொம்ப கிண்டல் பண்ண. நந்தினி எங்கடி? அம்மா அக்கா போன் வந்திருக்குன்னு பேச போயிருக்கு. சரி சரி, நீ போய் இந்த மாலை எடுத்துட்டு வா. என்ன மாலதி, போலாமா? ரெடியா இருக்கியா? அம்மா மாலதி, எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. மரியாதையா இங்க இருந்து போயிடு. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. அடி வேணா அடி, இதுதானே ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்க. நீ அடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ அடிச்சா நான் சத்தம் போடுவேன். நான் போடுற சத்தம் பக்கத்துல இருக்கிற மணமேடைக்கு கேட்கும். அப்புறம் உன் பொழப்பு நாரிடும். டேய் சுந்தர், சீக்கிரம் வாடா. என்னக்கா சௌக்கியமா? என்னக்கா அப்படியே திகைச்சு போய் நிக்கிற? உன் பிள்ளைக்கு முதல் கல்யாணத்தை மறைச்சு ரெண்டாவது கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்ட போல் இருக்க. ஆமாண்டா, மறைச்சுதான் பண்றோம். அதுக்கு என்னடா இப்போ? நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. என்ன கொஞ்சம் கவனிச்சேன்னா இந்த விஷயத்த நான் யார்ட்டையும் சொல்லாம கவனம் போயிட்டே இருப்பேன்ல. என்ன சொல்ற? இவனுக்கு ஒரு 50 100 தூக்கி போடு. நீ வாடா. என்னது 50 100? எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ற? ஒரு 5000 ரூபாய் தூக்கி போட்டு கவனி. இவனை கவனிக்க வேண்டியதா? யோ, கவனிக்கிறேன். உன்னை. யோ, பெரிய மனுஷனாச்சேன்னு பாக்குறேன். இதுக்கப்புறம் இங்க நின்னுட்டு இருந்தேன் உன்னை கொலையே பண்ணிடுவேன். போயா. டேய் கணேசா, இவனை பிடிச்சி வெளியே தள்ளுடா. நீ வாடா, வா. ஏண்டா எங்க அக்கா கிட்ட இது வரைக்கும் நான் 500 ரூபா கூட வாங்கினது கிடையாது. உனக்கு 5000 ரூபாய் கேக்குதா? ஏன் திருட மாதிரி இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? உள்ள வர வேண்டியதானே? நான் எப்படி உள்ள வர முடியும்? ஏன், யார் என்ன சொல்லுவா? சரி விடு. முகூர்த்தம் முடிஞ்சிருச்சா? இன்னும் இல்ல. ஆமா, நீ ஏன் உள்ள வர மாட்டேங்கிற? என்ன நந்தினி, நீயும் நானும் லவர்ஸ் சொல்லிதான் உங்க அக்கா வீட்டுக்காரரை ஏமாத்திருக்கோம். இப்ப நான் பாட்டுக்கு உள்ள வந்தா பிரச்சனை ஆயிடாது? ஷோ, ஆமால, நீ சொல்றது சரிதான். நீ உள்ள வந்தா நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சிரும். அப்புறம் நம்ம 2 பேரும் கஷ்டப்பட்டது வீணா போயிடும். என்ன விட என் அக்கா வாழ்க்கையில நீதான் ரொம்ப அக்கறையா இருக்க சுரேஷ். ரொம்ப தேங்க்ஸ். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை நந்தினி. ஏதோ என்னால முடிஞ்ச ஹெல்ப், அவ்வளவுதான். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? சரி, இந்தா உங்க அக்காவுக்கு ஏன் சார்பா கிஃப்ட் கொடுத்துரு. நீ அமைக்கிறாத. இனிமே இந்த பக்கம் உன்னை பார்த்த தொலைச்சு விடுவேன். போடா போடா. ஓம் நமோ ரஹாதபதகே நமோ கணபதகே நம பிரமதபதகே நமஸ்தே ஸ்வரம்போதராய ஏகதந்தாய விக்னவிநாசினே சிவசிதாய ஸ்ரீவரதமூர்த்தகே நமோ நம ஸ்வாஹா ஸ்வாஹா மகாகணபதகே இதன்ன மம. வாங்கோ, உட்காருங்கோ. உட்கார். புஷ்பத்தால அர்ச்சனை பண்ணுங்கோ. ஓம் சுதாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் தூமகேதவே நமஹ, ஓம் கணாதீக்ஷாய நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ. பாய் நந்தினி, வரேன். மகாகணபதகே அனந்தகோடி பிரார்த்தன பிரதக்ஷ நமஸ்காரான புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. வாங்கோ, உட்காருங்கோ. இந்த புஷ்பத்தால அர்ச்சனை பண்ணுங்கோ. ஏமா கொஞ்சம் நல்லுமா. என்னம்மா திண்டிவன சுந்தரோட கல்யாணத்துக்கு போறியா? ஆமா, எது கேக்குறீங்க? ஐயோ, அவன் பெரிய ஃப்ராடுமா. ஓம் இச்சாசக்தின்யே நமஹ, ஓம் கிரியாசக்தின்யே நமஹ, ஓம் ஞானசக்தின்யே நமஹ,
ஞானரூபிண்யே நமः மகாமாயின்யே நமः சர்வகதாயின்யே நமோ நமः அனந்தகோடி பிரார்த்தனை பிரதட்சணை நமஸ்காரான புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி தம்மா இதப்போ எல்லாரும் கொடுத்து ஆசீர்வாதம் வேண்டுவா ஓம் நமோ ராதபதகே என்னங்க சொல்றீங்க ஃப்ராடா ஆமாம்மா அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. முத பொண்டாட்டி செத்துட்டா அதை மறைச்சிட்டு இப்ப ரெண்டாவது கல்யாணம் பண்றாங்க. ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் மகாதேவி ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மீ பிரச்சோதயாத் லக்ஷ்மிநாராயணாயே நமோ நமः. ஏன்டா இப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்றீங்கன்னு கேட்டதுக்கு என்ன ஆத்தாளும் பிள்ளைய சேர்த்து அடிச்சு துரத்துட்டாங்கம்மா. वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् वाग्देवी च विद्महे ब्रह्मपत्नी च धीमहि तन्नो वाणी प्रचोदयात्. உன்னை பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுதுமா. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கெடுறதுக்கு முன்ன முடிஞ்சா நீயாவது போய் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துமா. அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துமா. தாங்கோ திருமாங்கல்ய தாரம் பண்ணுங்கோ. கெட்டிமேள கெட்டிமேள கெட்டிமேள. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரிகம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. மாங்கல்ய மகாந்தோ அனுகிரகம் பந்தோ